கோயம்புத்தூர் இருந்துங்க ஆன்மீகிங்க அற்புதமான மூலிகை பொடி நம்மகிட்ட இருக்குதுங்க. இது வரைக்கும் எல்லா பக்கமும் சரி, நம்மளும் சரி, மூலிகைனால ஆன மெடிசின் தான் இது வரைக்கும் நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருந்தோம். இங்கே வரவங்களுக்கு அதாவது நம்ம மாத்திரை கொடுத்துட்டு இருந்தோம், மூலிகைனால் மாத்திரை. இப்போ அதோட அற்புதமான மூலிகை பொடிங்குது ஆன்மீகி. அதாவது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசா இருந்தாலும் இல்லறத்தில் ஈடுபடலாம்னு அவங்களுக்கு ஆசை இருக்குங்க. ஆனா உடம்பு ஒத்துழைக்காது. அப்படியே கொஞ்சம் முயற்சி எடுப்பாங்க, அவங்கனால முழுமையா இல்லறத்துல ஈடுபட முடியாது. அந்த அளவுக்கு அவங்கனால முடியாது அப்படின்னா அவங்களுக்கு அந்த எழுச்சி வீரியும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் 1 நிமிஷம் இருந்தது சார், 2 நிமிஷம் தான் இல்லறத்துல ஈடுபட முடிஞ்சது. அதாவது ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் இப்படி எல்லாம் இருக்க முடியல அப்படிம்பாங்க. அதாவது நம்ம கிட்ட இந்த மூலிகை பொடி எடுக்கும் போது உங்களுக்கு முழுமையா இல்லறத்துல ஈடுபட முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்ம சக்தி இருக்கு. நீங்க ஹார்ட்டுக்கு மெடிசின் எடுக்கிறீங்க, ஏஞ்சோ பண்ணியிருக்கிறீங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதையெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். அதுக்குண்டான மெடிசின் நீங்க எப்பவும் போல எடுத்துக்குங்க, அதெல்லாம் விடக்கூடாது. அது எப்பவும் போல எடுத்துக்குங்க. இது அதோடு இது எடுங்க. உணவு எப்படி எடுக்கிறீங்களோ அப்படிதானுங்க இது. உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது. இயற்கையானது. நீங்க இதை எடுக்க ஆரம்பிச்சு 3 நாள்லயே 5 நாள்லயே ஒரு நாள் உங்களுக்கு வித்தியாசம் ஆகிட்டே போகும். ஒரு 10 நாள் 15 நாள்ல நீங்க சார் அந்த மூலிகை மருந்து நல்லா இருந்தது, மூலிகை பொடி அப்படின்னு நீங்க போன் பண்ணி அடுத்த டிப் அதை அனுப்புங்க. அந்த அளவுக்கு இருக்கு. 100ல் 1, 1000ல் 1 தான் சார் இதை விட பெஸ்ட் அனுப்புங்கம்பாங்க. 70 வயசு 80 வயசு சொல்லுங்க. மேக்சிமம் நீங்க அன்னைக்கு அனுப்புனது ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அதே மெத்தேட்ல சுத்தமாவே அவங்களுக்கு இல்லைங்க, இல்லறத்தில் ஈடுபட்டு 3 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு 70 வயசோ 80 வயசோ இல்ல 50 வயசோ 45 வயசோ அதை பத்தி மிஸ்டேக் இல்லை. 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் இந்த மூலிகை பொடி. அப்படியே இருந்தாலும் உங்க 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சுங்கன்னா அதோட மூலிகை பொடி உணவுக்கு முன்னாடி ஒரு வேளை எடுத்துக்குங்க. இரவு உணவுக்கு அப்புறம் மூலிகை மாத்திரை எடுத்துக்குங்க. முழுமையாவே நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க, 5 வருஷம் ஆச்சுங்க, 6 வருஷம் ஆச்சுங்க, இதனால வீட்டில் ஏகப்பட்ட சிக்கல், சண்டை சிக்கல், பிரச்சனை அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தர் இல்லைங்க முதல்ல வேலைன்னு இருந்துட்டோம், பிசினஸ் இருந்துட்டோம், அப்பெல்லாம் இந்த ஆர்வம் இல்லைங்க. இப்போ ஆர்வம் இருக்குதுங்க, இப்போ உடம்பு ஒத்துழைக்கலைங்க, இப்போதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலைங்கம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான விஷயங்க. இந்த மூலிகை பொடி அவ்வளவு அற்புதமா இருக்கு. இங்க பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், நேச்சுரோபதி எல்லாம் முடிச்சவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்காக இது உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கவிளை உருவாக்கு இல்ல பாதிப்பு உருவாக்கு அப்படிங்கிறது யோசிக்கவே வேண்டியதில்லை. இது இயற்கையான மூலிகை பொடி. இது இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சர்க்கரை ஊசி போடுறோம் அல்லது சர்க்கரை 20 வருஷமா 10 வருஷமா மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்களே இப்ப திடீர்னு மூலிகை பொடியை சாப்பிட்டா ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது, ஒத்துக்கலைன்னு என்ன பண்றது அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாங்க. அப்படி இருக்காதுங்க. உங்களுக்கு முழுமையா இது ஒத்துக்குங்க. அவ்வளவு அருமையான மூலிகை பொடிங்க. ரொம்ப அருமையா இருப்பீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க போன் பண்ணி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். நீங்க அமௌண்ட் அனுப்பிச்சாலும் உடனே அனுப்பிச்சுட்ருவோம். இல்லைங்க நாங்க அங்க வந்துற போது நாங்க அமௌண்ட் கொடுத்துக்கிறோம், இப்போ அட்ரஸ் மட்டும் கொடுக்குறோம்னா உங்களுக்கு ஆதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் அட்ரஸ் போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிச்சுட்ருவோம். அங்கே வந்துற போது நீங்கள் போஸ்ட்மேனுக்கிட்ட பணத்தை கொடுத்து மருந்து வாங்கிக்கலாம். அதுலேயே எப்படி சாப்பிட்றன்னு எழுதியிருப்போம். அல்லது எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா இங்கே நம்ம வைத்தியசாலையில் உள்ளவங்க அட்டன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்பாங்க. மார்னிங்கு மூலிகை பொடி எடுத்துங்க, இரவு மூலிகை மாத்திரை எடுத்துக்கலாம். இல்லை அவ்வளோ அற்புதமாக இந்த மூலிகை பொடி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கு உறக்கத்திலேயே விந்து வீக் ஆயிடுதுங்க. விந்து ரொம்ப நீர்த்து போச்சுங்க. அந்த விந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. ஒவ்வொருத்தர் விந்து எனக்கு வள்ளிங்க போ அப்படிம்பாங்க. அப்படி உள்ளவங்களு இந்த மூலிகை பொடி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த விந்து உற்பத்தி ஆகும், உயிர் அணுக்கள் உற்பத்தி ஆகும், விந்தோட தன்மை அந்த கெட்டி தன்மை ஆகும். உங்களுக்கு அந்த வித்தியாசம் இருக்குங்க. நீங்க எடுக்க ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலே 10 நாள்லயே ஏனுங்க அன்னைக்கு நீத்தமா இருந்ததுங்க, இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க, கொஞ்சம் கெட்டியா இருக்குதுங்க அம்மைங்க. முதல்ல உறக்கத்துல விந்து போச்சுங்க, இப்ப இல்லைங்க அம்மைங்க. அந்த அளவுக்கு அந்த விந்தோட ஒரு கெட்டித்தன்மை இருக்கு. அது உங்களுக்கு நல்ல வித்தியாசம் இருக்குங்க, உங்களால உணர முடியும். இது நாங்க ஏதோ ஒரு அனுப்பல, நம்ம அட்ரஸ் அதுலயே இருக்குது.
கோயம்புத்தூர், இங்கே உங்கள் சொந்தக்காரர் இருந்தாலும் உங்கள் பசங்க யாராவது இங்கே வேலையில் இருந்தாலும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கூட விசாரிங்க. இந்த வைத்தியசாலை எத்தனை வருஷமா இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க 10-30 வருஷம் மேலே இருக்குதுங்க. ரொம்ப ஆளுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க, எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யாரை விசாரித்தாலும் உங்களுக்கு வரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வைத்தியசாலைக்கு வந்து அக்கம் பக்கத்தில் விசாரித்தாலும் எல்லாருமே பெட்டராக இருக்குன்னு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு வைத்தியசாலை நீடிக்க முடியும். அதில் வந்து ஏமாத்த வேலை இருந்தால் ரொம்ப நாள் நீடிக்காது. எதுவுமே வைத்தியசாலை மட்டும் இல்லைங்க, எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பித்தாலும் எது செஞ்சாலும் உண்மை இருந்தால் வெற்றி அடையலாம். உண்மை இல்லாமல் எத்தனை நாள் இருக்க முடியும்? நம்ம வைத்தியசாலை எடுக்கக்கூடிய மூலிகை பொடி ரொம்ப உண்மையாக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் விளம்பரம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட இப்போ பேசுறதான்னு நினச்சி வேறு நம்பருக்கு புக் பண்ணி அந்த மூலிகை மருந்தோ மாத்திரையோ அதையே நீங்கள் வாங்கிட்டு உங்ககிட்ட தான் எடுத்துமுங்க, அதனால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஃபோன் பண்ணும்போதே எந்த ஊருங்க, இந்த மாதிரி வீடியோவில் அவர் இந்த பேசுனாரு அதே தானுங்களா அப்படின்னு எல்லாம் விசாரித்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அமௌண்ட்டு போடலாம். உடனே வேணும்னா இல்லைங்க 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, மருந்து வந்துட போட்டு நாங்கள் அமௌண்ட் கொடுத்துக்கிறோம்னா நீங்கள் அட்ரஸ் கொடுத்தா நாங்கள் அனுப்பிச்சி வச்சிடலாம். நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். அதே மாதிரி அதில் ஏதாவது ஃபோட்டோ இருக்குது, வீட்டில் வச்சு எப்படிங்க எடுக்கிறது, ஏனுங்க அது அசிங்கமாயிருங்களே நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. முன்னாடி அதில் போஸ்ட்டு போட்டாலும் நாங்கள் ஒட்ட மாட்டோம். இயற்கையானதாக இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் இருக்குது, வைத்தியசாலையோட அட்ரஸ் இருக்குது, அதில் மூலிகை மருந்து எது எது இருக்குதுங்கிறது இருக்குது, அதில் அரசு அனுமதி இருக்குது. இதுதான் இருக்குமா வழியை. அது அப்படி இருக்கும்போது போட்டா அசிங்கமாக ஒட்ட மாட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மூலிகை பொடியை வீட்டில் வச்சே எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு உடம்புலிக்கு இருக்கிற அலர்ஜிக்கு எடுக்கிற ஏதோ ஒரு விவரத்தை சொல்லி வீட்டில் வச்சா நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதில் எந்த மிஸ்டேக் வராது. நம்மக்கிட்ட ஒரு டிப்பு மூலிகை மருந்து எடுங்க, 15 டேஸ்க்கு அனுப்புவோம். இந்த 5 நாளைக்கு அனுப்புவோம். அந்த 15 நாள் மூலிகை மருந்துலேயே நீங்கள் வந்து சந்தோஷமாக ஃபோன் பண்ணுவீங்க. உங்கள் மூலியமா அடுத்தவங்க எடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் நேராக வெளியூருங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து சென்னை, பெங்களூரு, எல்லா ஊர்லேருந்துலாம் வராங்க. அந்த மாதிரி இருந்தெல்லாம் வந்துடுறாங்க. அப்படி முன்னால் நேரில் வர முடிய வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் நேரில் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு அட்ரஸ் விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்க. இல்லைங்க நேரில் வந்துட முடியாது, ஒரு டியூப் நம்ம மருந்து அனுப்புங்க, எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டு நாங்கள் பார்த்துட்டு வரோம்னா நீங்கள் அட்ரஸ் கொடுங்க, அனுப்பிச்சி வைப்போம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து ஆசை இருக்குது, நம்ம உடம்பு ஒத்துழைக்கலை, நம்மளுக்கு முன்னாடியாட்டம் ஆண்மை இல்லை இருக்குதுங்க, எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, என்னைக்கு அந்த சர்க்கரை வந்ததோ அன்னியிலிருந்து இல்லைங்க, இல்லை இடையில எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சுங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அதுக்கப்புறமே இல்லைங்க, இடையில வேற ஒரு வியாதிக்காக நான் போனேங்க, வைத்தியம் பண்ணேன், அப்போ இருந்தே இல்லைங்க, இந்த மாதிரி மன அங்கலாப்பு இருந்தீங்கன்னா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா முழுமையாக இல்லறத்தில் ஈடுபடலாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது ஒரிஜினல் மூலிகை, இதனால எந்த மிஸ்டேக் இருக்காது. அந்த மருந்துலேயே மருந்து அனுப்புறதுலேயே என்னென்ன மூலிகை இருக்குன்னு அதுலேயே இருக்குது. அடுத்தது இன்னொரு விவரம் சொல்கிறேன். இங்கே பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், நேச்சுரோபதி எல்லாம் படித்து முடிச்சிங்க தான். அதுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. நேரில் வந்தாலும் சரி, ஃபோன் புக் பண்ணி அனுப்பினாலும் சரி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் முழுமையாக இல்லறத்தில் ஈடுபடுவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் வணக்கங்க. வாழ்க வளமுடன்.